இவர் பேரை கேட்டாலே ஊடகங்கள் மட்டும் கிடையாது, உடன்பிறப்புகளுக்கு கூட காய்ச்சல் வருகிறது. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளுக்கும், தோழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைய நாள் எதற்கு? ஆக சிறந்த மிகப்பெரிய கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டு இருக்கின்ற இன்றைக்கு ஆளும் கட்சிகள் எப்பொழுதும் மேடைகளில் ஒரு முழக்கமிடுவார்கள், கட்டமைப்பு. தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கூட்டம் இருக்கு, கட்டமைப்பு இருக்கா? அப்படி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னைக்கு நம்ம விடை கொடுக்க போறோம். எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட போறோம்? நம்ம இலக்கு என்ன? அதாவது இன்னைக்கு சொல்றாங்களே, எங்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு, பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஆகச்சிறந்த மாவட்ட செயலாளர்கள், பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள், கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு பெருசா இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவோட மாவட்ட செயலெல்லாம் பாருங்க. அப்படிலாம் சொல்லும் பொழுது எங்களுடைய தலைவர் ஒரு சாமானியனுக்கான பதவியை ஒரு சாமானியனாக உருவாக்கி கோட்டைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். இது 1967 அண்ணா எப்படி உருவாக்கிறாரோ, ஒரு சாமானியனை அரசியல் களத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து அவங்களை எப்படி கோட்டைக்கும் எம்எல்ஏ ஆகவும் எம்பி ஆகவும் அமைச்சர்களாகவும் ஒரு அரசியல் புரட்சியை செய்தாரோ, அதே மாதிரி பண்ணையாளர்களுக்கும் சாமானியர்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் தான் 2026. அதுதான் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள், தலைவருடைய கொள்கை. அப்படி பயணித்திருக்கும் பொழுது நம்மளுடைய கட்டமைப்பு பொதுவாக மேடைகளை சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம மேல அதிகமான விமர்சனம், தரக்குறைவான விமர்சனம். இதுக்கெல்லாம் டைம் இல்லை பதில் சொல்றதுக்கு. அண்ணா கூறியதை போல மக்களிடம் செல், மக்களிடம் வாழ். எப்படி ஒரு இணைப்பை உருவாக்கணும்? இன்னைக்கு பெரிய பெரிய கட்சிகள்லாம் இணைப்பை உருவாக்க தெரியல. இன்னைக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான். அண்ணா அவர்கள் அன்னைக்கு நாடகத்தையும் சினிமாவையும் கையில் எடுத்தார். நம்ம சினிமாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்த உலகமே நம்ம தலைவராக இருக்கும் பொழுது அடுத்த ஒரு புரட்சி கைபேசி, மொபைல். இந்த மொபைல் தான் இன்னைக்கு டிசைட் பண்ண போகுது. பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்களோட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சிந்தனையும் மக்களோட நம்ம கைபேசியில் இணைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதுக்கான தளத்தை உருவாக்கணும்னு தான் கடுமையாக தலைவர் அவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனையை கூறி மிகப்பெரிய பெரிய டீம்லாம் சேர்ந்து இன்னைக்கு தலைவருடைய இந்த உழைப்போடைய ஒரு வெற்றி நாளாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த வெற்றி நாளுடைய பிரச்சாரத்துடைய நோக்கம், அதனுடைய பெயர் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, குடும்பம் குடும்பமாக இணையக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழகமாக, தலைவருடைய குறிக்கோளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் சொல்லுவாங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவர் சொன்னது என்னன்னா, உறுப்பினர்னு சொல்லாதீங்க, குடும்பம் குடும்பமாக. நம்மளுடைய கொள்கை உறுப்பினர் ஓட்டர்ஸ் இப்பெல்லாம் சொல்லாதீங்க. நம்மளோட இணைந்துட்டாங்க மக்கள். அதனால தான் பெரிய பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வரதில்லை. இங்கே மக்கள் கூட்டம் தலைவரை நோக்கியும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் எப்பொழுதோ வந்துருச்சு. அதுக்கான பயணத்தை தமிழ்நாடு இனிமேல் பார்க்கும். எப்பயுமே சொல்லுவாங்க வில்லேஜ் லெவலில் இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்டமைப்பு இல்லைன்னு. பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார் பாருங்க, 2,95,980 பேர்பட்ட மக்கள் இன்னைக்கு ஒன்றிணைந்து இந்த மொபைல் மூலமா இன்னையிலிருந்து எப்படி பணி செய்ய போறாங்கிறத இன்றைக்கு தமிழகம் பார்க்கும். ஸோ அதுக்கான ஒரு நாளா வெற்றி பேரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு பிரச்சார திட்டத்துடன், தலைவருடைய ஒரு குறிக்கோளுடன் நம்மளுடைய பயணத்தை இன்று துவங்கும் பொழுது அதில் 2 நிகழ்ச்சிகள், இந்த
ரெண்டு நிகழ்ச்சிகளில் நம்ம குறிக்கோள் சொல்கிறோம். என்ன குறிக்கோள்னா 2 கோடி உறுப்பினர்களை நம்ம வந்து அடையணும். முதல்ல நம்ம லான்ச் பண்ணும் போதே கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் வந்து அன்னைக்கு சர்வர்லாம் வந்து டோட்டலாக வந்து ஜாம் ஆயிடுச்சு. அப்போ வந்து சேரக்கூடிய நபர்களுக்கு நம்ம அடுத்த ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தலைவரோட நோக்கத்தோட இன்னைக்கு வந்து வெப்சைட்டை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக tvk.family வெப்சைட் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். அந்த வெப்சைட் வந்து இன்னைக்கு எப்படி மாற்றிருக்கிறோம்னா ஒரு நொடியில் 18,000 பேர் சேரக்கூடிய ஒரு வலிமையான ஒரு டேஷ்போர்டையும் தலைவர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் உருவாக்கியிருக்கோம். அதோடு ஒரு உறுப்பினர்னு இல்லாமல் தலைவருடைய குறிக்கோள் படி குடும்பமாக சேரணும் அப்படின்னா ஒரு நம்பர், அதாவது ஒரு தாய் ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க, மொபைல் எண், இன்னொரு தந்தை வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய கட்சிகளில் உறுப்பினர் சேரணும்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நம்பரும் வேணும். அப்படி கிடையாது, ஒரு நம்பர் வச்சு 5 பேர் இணைத்திடலாம். ஸோ அப்பா அம்மா 2 பேர் என்னுடைய நம்பரை வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்மளால குடும்பம் இறைக்க முடியும். இன்னிலிருந்து உறுப்பினர் என்கிற வார்த்தையை தூக்கி எறிந்துட்டு குடும்பமாக நம்ம சேரக்கூடிய நிகழ்வை தமிழக வெற்றி கழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து உருவாக்க வேண்டும் தான் தலைவருடைய முக்கியமான விருப்பம். அதுக்கப்புறம் முக்கியமானது மை டிவிகே அந்த ஆப் செயலி இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் வந்து இருக்கு. அதோடைய முக்கியமான நோக்கம் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2,95,980 இன்க்ளூடிங் பிஎல்எஸ் 69,000க்கு மேற்பட்ட பிஎல்ஏ மெம்பர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களோட உரையாடி அவங்களுடைய வேலிடேஷன் பண்ணி அவங்களுக்கான பணிகள் இந்த செயலியை வந்து நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்த்தி காட்டினோடனே எப்படி டோர் டு டோர் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அதில் இப்போதைக்கு அந்த மை டிவிகே உடைய ஆப் மூலமா இந்த 2,95,980 பேரும் இணையக்கூடிய ஒரு நிகழ்வாக அடுத்த 10 நாள் இருக்க போது உங்களுக்கான தரவுகள் வந்துடும். ஆல்ரெடி இதில் வந்து 69,000 பிஎல்ஏ மெம்பர்ஸ் பயிற்சி முறையில் சேர்ந்து முடிச்சாச்சு, மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் கிளை கழகத்தில் இருக்கவங்க, ஒன்றிய கழகத்தில் இருக்கவங்க அடுத்த 10 நாளில் சேர்ந்து அவங்களுக்கான பணிகள் லொக்கேஷன் ஆன் பண்ணி, நீங்கள் லொக்கேஷனில் ஃபோன் ஆன் பண்ணியிருக்கும் பொழுது நீங்கள் வீடு வீடாக வந்து போகக்கூடிய எல்லா விதமான பயன்பாட்டு தளங்களும் இங்கே இருக்கக்கூடிய டேஷ்போர்டும் மாவட்ட அளவில் வந்து ஒரு வார் ரூமும் டேஷ்போர்டும் வந்து ஆகஸ்ட் 15 செயல்பட போகுது. அதோடு மாவட்ட அளவில், மாநில அளவில், ஒன்றிய அளவில், கிளைக்கழக அளவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தலைவரே டைரக்டாக பார்க்குற மாதிரி அவருடைய மொபைலில் இந்த ஆப் தலைவர் ஆல்ரெடி முதல்ல அவர் இன்ஸ்டால் பண்ணிட்டார். இது எந்த கட்சியிலையுமே கிடையாது. தலைவர் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு தொகுதியில் பிஎல்ஏ மெம்பர் கூட தொடர்பு கொள்ளணும்னா அவருடைய ஃபோன் மூலயமாவே டைரக்டாக உங்களை தொடர்பு கொண்டு அந்த பிஎல்ஏ மெம்பர் 200 வீடை ரீச் ஆகும் போகும்போது, வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது தலைவர் கன்னியாகுமரியில் எத்தனை பூத் இருக்குன்னு பார்த்து அதில் எந்த சிறந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு வீடு போகணும் தலைவருடைய மொபைல் மூலியமாகவும் அவருடைய டேஷ் மூலியமாக பார்க்கும் பொழுது தலைவர் டைரக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பிஎல்ஏ மெம்பர்ஸை ஃபோன் அடித்து அவரே பேசக்கூடிய ஒரு களத்தை தான் தலைவர் உருவாக்க சொன்னார். அதுதான் தலைவருடைய குறிக்கோள். ஒரு பொதுச் செயலாளர் கூட பேசுறதையோ இல்லை அடுத்தடுத்த கட்டமைப்பில் இருக்கவங்களையோ தலைவர் பேசுறதோட தலைவருடைய விருப்பம் நம்மளுடைய தோழர்கள் பிஎல்ஏ மெம்பர்ஸ் ஒன்றிய அலுவலகம் கிளை கழகத்தோட நான் வந்து தொடர்பு கொள்ளணும். யாரெல்லாம் சிறந்து பணிபுரிகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து பேசணும், அவங்க கிட்ட இருந்து நான் வந்து கருத்தை உள்வாங்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு கிளையிலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கா, என்னுடைய அக்காவுக்கு பிரச்சனை ஏதாவது வருதா, என்னோட தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மெசேஜ் அமிச்சா இம்மீடியட்டா அதை இங்க இருக்கிற வார் ரூம் தலைவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அடுத்த செகண்ட் என்ன குரல் கொடுக்கணும், என்ன போராட்டத்தை களத்தை உருவாக்கணும்னு தலைவர் உங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசக்கூடிய கட்டமைப்பை தான் உருவாக்க சொன்னார். அந்த உருவாக்கக்கூடிய நாள் தான் இன்று. tvk.family அனைவரும் வெப்சைட்டில் போய் வந்து உறுப்பினராக குடும்பமாக சேர முடியும். அடுத்தது வந்து மை டிவிகே அப்படிங்கிற ஒரு ஆப் செயலி இன்னையிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து அது வந்து லான்ச் ஆகுது. அதோட முக்கியமான நோக்கம் சொன்ன மாதிரி 2,95,980 நிர்வாகிகள் அடுத்த 10 நாட்களுக்குள்ள நம்ம வந்து அதில் வந்து இணைந்து அதற்கான பணிகள் மாவட்ட ரீதியாக, மாநில ரீதியாக, ஒன்றிய அளவில், கிளை அளவில் பிஎல்ஏவுடைய மெம்பர்ஸ்
நம்ம ஏற்கனவே ஒரு பயிற்சியில் நம்ம வந்து நமக்குள்ள பல உரையாடல்கள் இருந்துச்சு. எப்படி வந்து வீடுதோறும் சென்று இதில் முக்கியமாக ஒரு பதிவு, நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து ஓடிபி கேட்க போகிறதே கிடையாது. அது வந்து நம்மளுடைய மதுரையோடைய உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி தான் நம்ம வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து மக்களோடு வந்து நம்ம இணைய போகிறோம். அதோடு சேர்ந்து உங்களுக்கான பணிகள் என்னென்ன, வாரம் வாரம் ஒவ்வொரு தலைவருடைய குறிக்கோள் என்னென்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ஆப் மூலிமா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் வந்து என்ன பணி செஞ்சுருக்காங்க, மக்களோட என்ன இணைந்திருக்காங்க, மக்கள் பிரச்சனையில் என்ன வந்து ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, இல்லை போராட்டம் நடந்திருக்கு, போராட்டம் மட்டும் இல்லை தீர்வு என்ன நம்ம கட்சி மூலயமா வந்து நிறைவேறியிருக்கு அப்படிங்கிற அப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் சொல்லி, மாவட்டத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தலைவர், ஒன்றியம், கிளைக்கழகம், பிஏஎல்ஏ மெம்பர்ஸ் தலைவருடைய நேரடி கண்காணிப்பிலும் நேரடியாக பேச முடியுங்கிற ஒரே கட்சி நம்மளுடைய கட்சி தான். இதுதான் தலைவர் சொன்ன முக்கியமான கட்டமைப்போட குறிக்கோள். என்னை வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு பொதுச் செயலாளர் லெவல்லையோ இல்லை ஒரு அடுத்த கட்ட நிர்வாகிகள் மட்டும் பார்க்கறது வந்து முக்கியம் இல்லை. என்னால் நம்ம வந்து டைரெக்டாக அவங்க வாரம் என்ன செய்கிறாங்கிறத நான் கண்காணித்து அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன பணிகள் நம்ம வந்து கொடுக்கணுங்கிற ஒரு உந்துதலோடு தான் இது வந்து கடந்த 4 மாதமாக பல்வேறு மீட்டிங்கில் தலைவர் வலியுறுத்தி, தலைவருடைய ஆலோசனை பேரில் இதை வந்து இன்னைக்கு வந்து இன்றையிலிருந்து 2,99,980 நிர்வாகிகள் ஒன்றிணைந்து விட்டோம். இங்கே வந்து தலைவர் சொன்னது தான், இங்கே ஹைராக்கிலாம் வந்து இல்லாமல் அவங்கவுங்க பணிகளை நம்ம வந்து செய்யக்கூடியது, அவங்களுக்கான கட்டமைப்பை வலிமைப்படுத்தி நம்ம பக்கத்துலேருந்து உருவாக்கணுங்கிறதான் இதோடைய முக்கியமான. அதுக்கப்புறம் சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன குறிக்கோள், வீடுதோறும் நம்ம வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் வீடுதோறும் நம்ம எப்படி செல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையெல்லாம் வந்து போன பயிற்சியில் வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்தியிருந்தோம். அந்த மாதிரி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு, அந்த மதவாத கூட்டணிகள் திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டை வந்து உருவாக்கிட்டுங்கிறத ஒரு காணொலியை பார்த்தீங்க. தலைவரோட குறிக்கோள் நமக்கு தெரியும். இதை வீடுதோறும் நம்ம வந்து சென்று அதுக்கான பிரச்சாரத்தை வந்து நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதில் முக்கியமான குறிக்கோள், ஆன்லைன் மெம்பராகவே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் வந்துடுவாங்க. நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் மூலிமா வீடுதோறும் சென்று, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதியில் ஆவரேஜாக 275 பூத் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து 200லேருந்து 250 பூத்தை வந்து நம்ம வந்து 275 பூத்தையும் பார்க்கணுங்கிறது நம்ம குறிக்கோள். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் 200 வீடுகளை நம்மளுடைய ஆதரவாளர்களா, ஆல்ரெடி தலைவர் நமக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம போய் வீடு வீடாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய குறிக்கோளையும் நம்மளுடைய நிர்வாக திறமை எப்படி இருக்கும் எதிர்காலத்திலையும் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய குறிக்கோள் வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்குள்ள இல்லை நவம்பர் மாதத்துக்குள்ள 2 கோடி உறுப்பினர்களை நாம் அடைந்து விடணும். அதில் மித்த கட்சி மாதிரி போலியாக கிடையாது. தலைவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த 2 கோடி பேரும் ஜாயின் பண்ணும்போது இந்த மை டிவிகேவுடைய ஆப் மூலிமா சேரக்கூடியவங்க எல்லாருமே அந்தந்த பூத் லெவலில் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஆப்பை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ ஒரு மாவட்ட செயலாளருக்கு தெரியும் ஒவ்வொரு பூத்துலையும் புதிய உறுப்பினர்கள் எப்படி சேர்ந்துருக்காங்க, எவ்வளோ பேர் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு இம்மிடியட் அன்னைக்கே தெரியும். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் தலைவர் வந்து ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க, அதில் தொகுதி வாரியா 234 தொகுதியும் தலைவர் நேரடி கண்காணிப்பில் எந்தெந்த மாவட்ட செயலர் அதிகமான உறுப்பினர்கள் சேர்த்துருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, சில இடத்துல கம்மியாக இருந்தால் இம்மிடியட்டாக தலைவரே அவருடைய ஃபோன் மூலிமா உங்களை தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து அதுக்கான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கவும் தான் தலைவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ மக்களிடம் நம்மளுடைய குறிக்கோள் 2 கோடி பேர். அந்த 2 கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டோம், முடிஞ்சிச்சா? கிடையவே கிடையாது. தலைவருடைய அடுத்த குறிக்கோள் கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் 5 கோடி பேரை முதல் கட்டளை நம்மளோட இணைக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அவங்களோட இணைப்பு, இந்த 2 கோடி பேர் சேர்ந்த பிறகு நம்மளுடைய மெம்பராக சேர்ந்த குடும்பமாக நம்ம கட்சியில் சேர்ந்த பிறகு அவங்களுக்கான பணிகள் எப்படி உருவாக்கணும்னா, தாழ்மையான குறிக்கோள் மாவட்ட செயலாளர் எல்லாத்துக்குன்னா வரவங்களை நம்ம வரவேற்போம். அதுக்கு தான் தலைவர் வந்து உதாரணமாக பார்த்தீங்களா, வந்தவுடனே எவ்வளோ அழகாக பொறுமையாக பேசினார்.
அந்த ஒரு ஷால்வை போட்டார் பாருங்க, வந்தவங்களை குடும்பம் குடும்பமா வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எந்த தலைவர் ஒரு குடும்பத்தை பார்த்து வந்து இந்த மரியாதை கொடுக்கிறாரு இன்னைக்கு? ஸோ அந்த மரியாதை மாவட்டம் கழகம், கிளை கழகம், எல்லா நிர்வாகிகளும் அந்த நம்மளுடைய குடும்பம், அவங்க வந்து ஒரு ஓட்டர்ஸ் கிடையாது, நம்ம அந்த குடும்பத்தில் நம்ம இணையக்கூடிய ஒரு விழாவா, அவங்களுடைய பிரச்சனைகளை கலந்துக்கூட விழாவா, பிரச்சனைகளை வந்து நாளைக்கு சரி செய்யக்கூடிய நம்ம ஒரு நிர்வாகியா இருக்குங்கிறதுக்கு அந்த குடும்பத்தோட ஒரு உணர்வு பூர்வமாக எமோஷனலா நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான். போன பிஎல்ஏ மீட்டிங்ல தலைவர் சொன்னாரு, குடும்பமா நம்ம உணர்வு பூர்வமா சேரக்கூடிய ஒரு விழாவாக, திருவிழாவாக நம்ம நடத்தணும் இந்த தேர்தலை அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய குறிக்கோள். 2 கோடி உறுப்பினர்கள், 5 கோடி மக்களை நம்முள் குடும்பமாக இணைக்க போகிறோம். இதுதான் இதோடைய முக்கியமான மை டிவிக்கோடைய எல்லா தளமும் உங்களுடைய போன் வந்துச்சு. டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், தலைவருடைய பேச்சு, தலைவருடைய குறிக்கோள், என்னென்ன பிரச்சனைகள் உங்க மாவட்டத்தில், உங்க தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய கைபேசியில வந்துடும். எல்லா கட்சியும் பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க, இல்ல பேப்பர்லெஸ், எல்லாமே கைபேசியில் மொபைல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படிங்கிற ஒரு தலைவருடைய வழிகாட்டுதல இதை செஞ்சிருக்கோம். இந்த செயலியை வெற்றி கொள்ள வைக்கக்கூடிய எல்லா வலிமையும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்கு. அதுக்கான பயணத்தை தொடருவோம். ஸோ அப்ப வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம், நோக்கம் தெளிவாயிருச்சு. மெம்பரா சேர்றவங்க, நம்மளுடைய குறிக்கோள் 2 கோடி பேர். அதுல மெம்பரா சேர்க்கிறோம் அப்படின்னா குடும்பமா நம்ம சேர்க்க போறோம். அது மூலயமா கிட்டத்தட்ட 5 கோடி மக்களை நாம் சென்றடைய வேண்டும். அதுதான் தலைவருடைய முக்கியமான குறிக்கோள். 2 கோடி உறுப்பினர்களை வந்து நம்ம வந்து சேர்க்கிறோம், கண்டிப்பாக சேர்ந்துருவோம். ஆனா 5 கோடி மக்களை நம்ம முதல் முறையா நம்ம வந்து தேடி சென்றடையணும். அதுக்கான பணிகள் தான் இன்னைக்கு துவக்கக்கூடிய நாள். ஸோ வெப்சைட்ல மெம்பராக இருக்கவங்க நம்மளுடைய வெப்சைட்ல சேரலாம். டிவிகே, மை டிவிகே ஆப்புங்கிறது வந்து நிர்வாகிகள் 2,95,000 பேர், 980 பேர் வந்து நிர்வாகிகள் இன்றைக்கு சேர்ந்து அதுக்கான பணிகளை வந்து தலைவர் வழியா வந்து நம்ம கொடுத்து ஒர்க் செய்வோம். நம்ம அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்கும். ஆகஸ்ட் 15 மெம்பரா சேரணும், அதாவது குடும்பமா சேரணும் அப்படின்னா இந்த ஆப் மூலயமாவே சேர முடியும். ஃபர்ஸ்ட் 15 நாள் நிர்வாகிகள் இந்த ஆப்ல சேருவாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 ஒரு குடும்பமா இருக்கக்கூடிய மக்கள் வந்து யார் வேணாலும் வந்து ஆப் மூலயமாவும் சேரலாம். ஸோ இதுதான் வந்து அப்புறம் வந்து ஆப்பிள் ஸ்டோர்ஸ், நிறைய பேர் வந்து ஆப்பிள் வச்சிருப்பாங்க, நீங்க ஆண்ட்ராய்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து செப்டம்பர்ல இருந்து வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணப்படும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ், அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அது வந்து தாக்கல் செஞ்சிருச்சு ஆக்சுவலா. ஸோ ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ்ல இருக்கிறவங்க செப்டம்பர்ல இருந்து நம்ம வந்து அதுக்கான மை டிவிகே உடைய ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளுடைய குறிக்கோள் மக்களிடம் செல் என்கின்ற அண்ணா கூறியதை நாம் உள்வாங்கி 2026 இன்றைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்குவார் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்து நன்றி வணக்கம்.